இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த செல்லுக்கு தவறாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணலாம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். சிறுப்பை கலத்தி இவிஎம் மிஷனில் வெற்றி பெற்ற அயோக்கிய நாய் சிஎம் பேடி அடிக்கிறேன். ஏண்டா முதலமைச்சராகவும் இருக்கிற ஒரு நடிகரில் 200 கோடி வாங்கக்கூடிய நடிகராகவும் இருக்கிற பிராத்தல்கார நாயை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷினில் ஓட்டு தட்டு செய்ய முடியும். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு ஒன்றால் கொடுக்க முடியுமாடா? முதலமைச்சர் ஆகிட்டும் கொடுக்க முடியலையா? நடிகராக இருக்கும்போதும் கொடுக்க முடியலை. ஒரு தினக்கூலி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கொடுக்க முடியும்ன்றான். இந்த மாதிரி ஸ்டில் கொடுக்குறான். எப்படி இந்த மாதிரி ஸ்டில் கொடுக்குறான்? இந்த மாதிரி பாமர மக்களை வைத்து அதே ஸ்டில்லு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நானும் கொடுக்க முடியும். யாரை வேண்டாலும் மாணவர்களை வச்சு எடுத்துக்கிற முடியும். ஆனால் இந்த மாதிரி மாணவர்களை ஒரு கல்வி, அதாவது படிப்புக்கு சம்பளம் கொடுக்க முடியுமாடா முதலமைச்சர்னு கேட்டால், அதற்கு முதலமைச்சராக பதவியில் இருக்கிறவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும், இல்லை கொடுக்க முடியும்னு சொல்லணும். அதில் தகுதியற்றவனே, தரங்கற்ற நாயே, எப்படி மதுரையில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கான், டிஸ்ட்ரிக்கு நீதிபதி இருக்கான், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கட்சியுடைய அரசியல்வாதி இருக்கான், ஒரு அரசியல் கட்சி தலைவர் பொண்டு வைப்பலாகும், அல்லது சைபர் கிரைம் போலீஸ் பொண்டு வைப்ப பொய் கேஸ் போடுறாங்க, பொண்டு வைப்பலாகுது. ஏடா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் இந்த மாதிரி செருப்பை கலத்தி ஒரு முதலமைச்சரை அடித்து வீடியோ போடுறேன் கேட்கலாம்ல? ஏடா ஃபோன் இருக்கா இல்லையாடா? சைபர் கிரைம் பொய் கேஸ் போடுற பொண்டு பயில போலீஸுக்கார பயிலலாம் உண்மையான கேஸை போட்டால் பரவாயில்ல. ஆனால் செருப்பை கலத்தி இப்படி அடிக்கும்போது அந்த மூத்த பத்திரிக்கையாளன்றான். மூத்த பத்திரிக்கையாளன் எத்தனையோ பேர் இருக்கீங்களே, அட பொண்டு பயிலாம் விபச்சாரம் பண்ணி பிழைக்கக்கூடிய எச்சிக்கலை நாயெல்லாம் மூத்த பத்திரிக்கையாளன்றான். விபச்சார விடுதியில் வேலை பார்க்கக்கூடியவெல்லாம் முதலமைச்சருன்றான். இந்த மாணவ மாணவிகளை இவங்களை வச்சு ஏமாற்றலாமா? அதனால் இந்த மாணவ மாணவிகள் விஜய் எங்களை வச்சு ஏன் போட்டு வெளிப்படுத்தின, உன்னியால் எங்களையும் சேர்த்து அடிச்சிருக்காரு செருப்பை கலத்தி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, நியாயம் கேளு என்று இந்த போட்டோவில் இருக்கிற மாணவர்கள் இந்த முதலமைச்சர் பொண்டு பயில கேட்கலாம். உன்னி அடித்தா பரவாயில்லையா, நீ போட்டிக்கு போக மாட்ற, ஆனால் எங்களை எதுக்கே அடிக்கிறாரு, கேளியா நியாயத்தை என்று கேளுங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு மாணவர்கள் பசங்க, சின்ன சின்ன பசங்க கேட்கலாம், இங்கே வாங்கினுங்க முதலமைச்சரே, எங்களை வச்சு ஸ்டில்லு கொடுத்தீங்க, அதோடு சேர்த்து எங்களை வேறு அடிக்கிறாரு, எங்களை அடிக்கும்போது இது என்ன நியாயம்? அவர் தான் சொல்கிறாருல, படிப்புக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றாரு. ஜெயபாண்டி முதலமைச்சரும் இல்லை, ஒரு பிரதமரும் இல்லை, ஒரு தொழில் அதிபரும் இல்லை, ஒரு தினக்கூலியாக இருந்துக்கிட்டு படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்ன்றாரு. அவர் எங்களை வச்சு ஒரு ஸ்டில் கொடுத்தா பரவாயில்ல, நீங்கள் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகனாக இருந்துக்கிட்டு ஜெயபாண்டிக்கிட்ட நீ செருப்படி வாங்குறதும் பத்தலண்டு எங்களை ஸ்டில்லு கொடுத்து அந்த போட்டோவை அடிக்கிறாரு. மரியாதையாக இந்த மாணவர்கள் எல்லாரும் போங்க விஜய், நீங்கள் ஆம்பளைன்னு சொல்லி முதலமைச்சர்னு நிறுவிங்க, எங்களவும் சேர்த்து அடிச்சிருக்காரு, அவர் சொன்ன மாதிரி சவாலுக்கு போங்க, அவருடைய பத்திரத்தில் எழுதப்பட்ட அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும், படிப்புக்கு சம்பளம் கொடுக்க முடியும்னு நிரூபித்து காமிங்க 75 நாளைக்குள்ளே. இல்லையா எங்களை வச்சு போட்டோ எடுத்து தப்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படின்ட்டு அந்த சின்ன பசங்கள்லாம் அந்த முதலமைச்சர் என்ற பொண்டு பையன் பொம்பளை பொறுக்கி பொண்டு வைப்பலுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் பொம்பளை பொறுக்கி பொண்டு வைப்பலுக்கு கால் பண்ணுங்க. ஒவ்வொரு மாணவர்களை வச்சு ஜெயபாண்டி அவர் அடிச்சிருக்காரு.
அந்த மாணவர்களுக்கு படிப்புக்கு சம்பளம் உலகத்திலே எந்த ஒரு வல்லரசு நாடும் கொடுக்காத ஒரு விஷயத்தை ஜெயபாண்டி கொடுக்குறோம்னு சொல்கிறாரு. ஆனால் மாணவர்களை வச்சு போட்டோ எடுத்து விளம்பரம் பண்ண விஜய் இன்னைக்கு சிஎம் ஆகிட்டு முதலமைச்சர் ஆகிட்டு அந்த ஆள் ஜெயபாண்டி போட்டிக்கு கூப்பிட்றாரு. போகலாம்ல? அப்போ மாணவர்களை வச்சு போட்டோ எடுக்க தெரியுது, ஸ்கூலுக்குள்ளே போய் விளம்பரம் பண்ண தெரியுது, விஜய்னா ஆறு முதலமைச்சர் அப்படின்னு விளம்பரம் பண்ண தெரியுது. ஆனால் அந்த விஜயோட தமிழ்நாடு முதலமைச்சரோட சேர்ந்த மாணவர்களையும் செருப்பை வச்சு அடிச்சிருக்காரு. அந்த மாணவன்லாம் என்ன கேட்கணும்? இங்கே வாங்க, ஒன்று முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணுங்க, உங்களை அடித்தா பரவாயில்ல, நீங்கள் பொம்பளை பொறுக்கி, தமிழ்நாடு முதலமைச்சர் பொம்பளை பொறுக்கி, உங்களை அடித்தா பரவாயில்ல, எங்களவும் சேர்த்து ஜெயபாண்டியன் அடிச்சிருக்காரு. நீங்கள் மரியாதையாக போய் ஜெயபாண்டி இந்த மாதிரி அடித்தது தப்பு, நான் பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியேற்று 75 நாளைக்குள்ளே நீ சொன்னது மாதிரி ஜெயபாண்டி தமிழ்நாடு முழுவதும் படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு நான் கொடுக்குறேன் என்று சவால் விட சொல்லு. அப்படி சவால் விட்டு அந்த இதை நிறைவேற்றி காமிச்சிட்டிங்கன்னா நீ ஆம்பளை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்யக்கூடிய சிஎம் என்று ஜெயபாண்டி உனக்கு புகழாரம் சுற்றி பாராட்டு விழா நடத்துகிறேன் மதுரையில். இல்லை என்றால் இந்த மாணவர்களை அடிக்க வச்சிருக்க பார்த்தியா, மாணவர்களை அடிக்க வச்சு அதற்காக ஜெயபாண்டி எந்த அடிப்படையிலடா அந்த பள்ளி மாணவர்களை செருப்பை வச்சு என் கூட நின்ற மாணவர்களை அடித்த என்று கேட்கலாம். மானம் உள்ளவனாக இருந்தால் கேட்கலாம். மானம் இல்லாத பொம்பளை பொறுக்கி விஜய், பொம்பளை பொறுக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆம்பளையாக இருந்தால் 75 நாளைக்குள்ள பதவி விலக வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் உங்கள் பிள்ளை செருப்பை வச்சு அடி வாங்குது. எப்படின்னா பொம்பளை பொறுக்கி பையன்கிட்ட போய் நின்று போட்டோ எடுக்கலாமா? இந்த மூத்த பத்திரிக்கையாளர் பொண்டு பையன் இதெல்லாம் வெளிப்படுத்தணும். எங்கள் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மாணவர்களோட அதே போட்டோவை ஆல்டிஜன் பண்ணேன். இது நான் அந்த மாணவர்களுக்கு படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்து முடித்தவங்களுக்கு வீட்டில் இருக்காங்களே அவங்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் 75 நாளைக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்கல, 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல என்றால் பதவி விலக வேண்டும். பதவி விலகின நாளிலிருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் அனைத்து சாதி மக்களுக்கும் படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். அப்படி கொடுக்க தவறினால் மதுரை செக்ஸ் ஏடிஜே நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபாய் அவதாரமும், தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் 1 கோடி ரூபாய் அவதாரமும் கட்டி என்னுடைய கண்டுபிடிப்பவும் அவரிடம் கொடுத்து விடுகிறேன். நான் அதை நிறைவேற்றி காமிக்கவில்லை என்றால் இவிஎம் மிஷின் போட்டியும் நடத்த இருக்கிறேன். அப்படியே பள்ளியோட மாணவ மாணவிகளுக்கு புதிய வேலைவாய்ப்பும் கொடுத்து இந்த இவிஎம் மிஷினில் இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும், ராகுல் காந்தி 100 ஓட்டு போடட்டும், கண் ரேகை கை ரேகைலாம் வச்சு, தமிழ்நாடு முதலமைச்சர் கண் ரேகை கை ரேகைலாம் வச்சு 100 ஓட்டு போடட்டும். மொத்தம் 300 ஓட்டில் இறந்து போன முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை வெற்றி பெற வைக்கிறேன். அப்போ நேரடி ஒளிபரப்பில் எல்லோரும் பார்க்கும்போது உலகிலே மிஷினை வச்சு ஓட்டை திருடி ஆளக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எல்லோரும் செருப்பை கலத்தி அடித்து எல்லா அரசியல்வாதியும் தெரு தெருவாக செருப்பை கலத்தி அடித்து விரட்ட வேண்டும். இந்த நேரடி ஒளிபரப்பு வேண்டும். ஆகையால் தான் இந்த மாணவர்களையும் செருப்பை கலத்தி அடிச்சிருக்கேன். பொம்பளை பொறுக்கி சிஎம்கிட்ட நின்று ஸ்டில்லு கொடுத்தது தப்பு. இது நான் செய்து தப்புன்னா போட்டிக்கு வர சொல்லு பொம்பளை பொறுக்கி சிஎம்மை. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.